இந்த காலத்தில் மிக்ஸி கிரைண்டர்னு வந்தனால அதெல்லாம் வந்து நம்மளை சோம்பேறித்தனமாக ஆயிடுச்சுங்க. ஆனால் அந்த காலத்து பெண்களை பார்த்திங்கன்னா அந்தமாரி உரலில் தான் மாவாட்டி ரொம்பவே ஹெல்த்தியான சாப்பாடெலாம் சாப்பிட்ருக்காங்க. அதை இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கார தோசைக்கு தான் ஊற வச்சுருக்கேன். புழுங்கல் அரிசி, துவரம் பருப்பு, உளுந்து பருப்பு, வரமிளகான்ட்டு இதை எப்படி ஆட்டலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்க்கலாம். அப்படியே லைக் ஷேரும் பண்ணி விட்டுருங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே. எல்லாத்தையும் போடு. எல்லாத்தையும் போட்ட முடியுமா? 2 வரலாம் போட்டுக்கோங்க. அதுக்கு எல்லாம் உள்ள போட்டுக்கோங்க. மாவு ஆட்டிட்டாங்க. இப்போ வலிக்க போகிறாங்க. இதுதான் என்ன தோசைமா? கார தோசையா? பாருங்க, வயசான பாட்டி தான் உரலில் எப்படி ஒரு 10 நிமிஷத்தில் ஆட்டி எடுத்துட்டாங்க. உங்கள் வீட்டில் ஒரு பாட்டி இந்த மாதிரி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். எங்கள் பாட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கான பாட்டி. அதுக்குள்ளே 10 நிமிஷம் மாவு ஆட்டிட்டாங்க. அடுத்தது நான் ஆட்ட போகிறேன். எப்படி ஆட்ட போகிறேன்னு தெரியல, பார்ப்போம். சுத்தமாக வலிக்க வேணாம், அடுத்த வரல அரைக்கணும்ல, அப்படியே அள்ளிடுங்க. இந்த மாதிரி ஆரோக்கியமாக அந்த காலத்திலலாம் அடையும் தோசையும் சுட்டு சாப்பிட்டனால தான் பாட்டி மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். இந்த காலத்தில் கிரைண்டரில் மிக்சியில் போட்டுக்கிட்டு தெம்பு இல்லாத தெம்பத்து போய் நின்னா அப்புறம் எப்படி இருக்கும்? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் ஆரோக்கியமான உணவு. நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி ஹெல்த்தியாக இருக்க பாருங்கள். அடுத்த வாரில் நான் ஆட்ட போகிறேன்.